ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் ஜிங்கு கண்ணை முழிக்கிறான். ஹீரோயின் நான் மேரத்தான் ப்ராக்டிக்ஸ் பண்ண போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அவள் போனதுக்கப்புறம் ஜிங்கு பார்க்குறான். அங்கே இருக்க ப்ரெட்டு துண்டெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பைரி ஆகிற டேட் ரொம்ப நெருங்கிடுச்சு, இன்றைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஜிங்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறப்போ இங்கே நம்ம வாங் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ நம்ம சென்னும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. எதுக்காக நீ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டா, எனக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த கிளினிக் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் இந்த போனுக்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த கிளினிக்கோட டைரக்ஷனுக்கு அவன் போகிறான். அப்போ இவளுக்கு டவுட் ஆகிடுது. ஏன்னா லைப்ரரியில் கூட இது மாதிரி போன் சர்ஜரி பண்ணால் எப்படி இருக்கும், விளாட்லாமா கேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் படிச்சுட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்தா நம்ம வாங்குக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு. இவனுக்கு எலும்பில் எதுவும் பிரச்சனை இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறா. இங்கே 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்மளோட ஜிங்கு கேட்குறான், எதுக்காக நீ எக்ஸ்பைரி ஆக போகிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை எங்கள் அப்பாவுடைய கடன்லாம் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி தான் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்மளோட சென் எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்கான். என்னோட முட்டியில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடுப்பா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதான்னு சொல்கிறப்போ, என் மேலே மட்டும் எதுக்கு உனக்கு இவ்வளோ கேர் அப்படின்னு சொல்லிட்டு சென் கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங் சொல்கிறப்போ, நம்ம சென் படுத்துட்டு இருக்கா. வாங் படுக்க வரப்போ தலையில் அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு செங் கையை நீட்டுறான். இப்போ நம்ம செங் நம்ம வாங் மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்ம கிம் பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்மளுடைய குயின்ஷி ஹீரோவை விட்டு ஏன்டா நான் போக சொல்கிறேன், நான் போக மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறான். நான் உன்னைய தாண்டி லவ் பண்ணுறேன், என்ன ஓவராக வெறுப்பேற்றுன்னு வச்சுக்கேன், வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டிட்டு இருக்கான். எங்கள் குயின்ஷியை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். எதுக்காக ஹீரோயினை இப்படி சஸ்பெண்ட் பண்ணீங்க, எக்ஸாம் இருக்குது, அவள் லைஃப் கெட்டு போயிடும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்கிட்ட கெஞ்சிரியான்னு சொல்லி கேட்டால், ஆமாடி நான் கெஞ்சிறேன், அவளுக்காக நான் கெஞ்சிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒன் டே பாய் ஃப்ரெண்டாக என் கூட இருந்தேன்னா நான் அவள் சஸ்பெண்டை நீக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஓகேன்னு ஹீரோவும் சொல்கிறான். அப்படியே 2 பேரும் க்ளோஸாக வரப்போ அங்கே 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. ஹீரோவும் குயின்ஷியும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவுடைய கிளாஸ்க்கு நம்ம குயின்ஷி உட்காந்துட்ருக்கா. இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாயை பழக்கிறாங்க. ஏன்னா குயின்ஷி ஜூனியர் தான். அப்படியே அவள் கிட்டார் வாசிச்சிட்டு இருக்கா. அப்போ கூட நம்ம ஹீரோ வாசிச்சு முடிச்சோடனே ஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்கான். எதிர்பார்க்காத டைம் இவள் ஹக் பண்ண இது ஃப்ரெண்டுக்காரி வேற ஃபோட்டோ எடுத்துடுறா. அப்படியே 2 பேரும் ஒன்றா படித்தவங்களாண்டி இது மாதிரி இப்போ டேட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்க, இதை பார்த்த ஹீரோயின் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிறா. நம்மளோட ஜிங்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஆல்ரெடி அவங்க டேட்டிங் தான் பண்ணுறாங்க போல இருக்குது. இதை மாதிரி ஒரு நாள் எதிர்ச்சியாக அவனை மீட் பண்ணி நாங்கள் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தோம், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனான். அப்போ பார்த்து நம்ம குயின்ஷி கூட அவங்க க்ளோஸாக இருந்தாங்க, அப்போ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மேரத்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குயின்ஷி ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே வழியாக ஹீரோயின் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு வரா. ஹீரோவும் பார்க்குறா, நம்ம ஹீரோயினும் பார்க்குறா. இதே மாதிரி ஹீரோ ஃப்ளவர்லாம் வச்சுட்டு இருந்ததை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கே போயிட்டு வர, நானும் இவனும் ஒன்றா தான் கான்செர்ட் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே நம்மளுடைய ஜின் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் தோல் மேலே கை போட்டு, இவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னு சொல்கிறப்போ ஹீரோ செம்மையாக ஜெலஸாகிறான். ஏன்னா நம்ம ஜிங்கு ஹீரோயினை டச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே முறைச்சி பார்க்குறா. ஹீரோயின் இருந்தாலும் எதுவும் பண்ணலை. சரி விடு தங்கச்சி, விட்டுரு கவலைப்படாத அப்படின்னு இவன் சொல்கிறப்போ, என்னடா நான் உனக்கு தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் கூப்பிடாத எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சிட்ருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு, சும்மா இல்லாமல் நம்ம குயின்ஷியும் அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரத்தில் லவர் ஆயிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்தோடனே அந்த ஜாக்கெட்டை கழட்டி கொடுத்துட்டு, இதை மாதிரி ஒன்றை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் உனக்கு எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு குயின்ஷி போயிடுறா. இங்கே ஹீரோயின் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்துடுறா. நம்ம ஜிங்கு வந்தோடனே யாருமான்னு சொல்லி கேட்டால் என்னோட தம்பின்னு சொல்ல, என்னடி தம்பின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு வர, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிங்கு கேட்குறான், எதுக்காக நீ இப்பெல்லாம் காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால், இப்பெல்லாம் சாப்பிட்டு எங்கள் அப்பாவுடைய கடன் அடைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்போ, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு வகையில் உங்கள் அப்பா கடனாளி ஆகிறதுக்கு எங்கள் அப்பாவும் தான் காரணம், நான் கடன் அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீ உன் வேலையை மட்டும் பாரு, எதுக்காக என் விஷயத்தில் தலையிடுற, இனிமேல் இப்படி பேசினா உனக்கு கொன்றுவேன்னு சொல்கிறப்போ, சரி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் படுத்துட்டு எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட டேட்டிங் பண்ண முடியும், ஹீரோ என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ, டக்குன்னு ஹீரோ கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் கீழே வான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வர முடியாதுன்னு சொல்கிறப்போ ஹீரோ டேரெக்டாக மிங்ஷின்னு கத்தார முடிச்சிடுறான். பக்கத்து வீட்டிலேருந்து எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து நம்ம ஜிங்கும் எட்டி பார்க்குறான், டப்பாவி நடுராத்தில் கூட இவன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு. அதோட நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்டா இப்படி கத்துற, பக்கத்து வீட்டிலலாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் முதல்ல எதுக்கு அவன் வீட்டில்
தங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் என்னோட ரிலேஷன், அது போக வந்து அவனுக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது, அதனால் என் வீட்டில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஏன் எத்தனை நாள் இவன் இப்படி தங்குவான், என் வாடகைக்கு வீடு இல்லையா, வேணா நான் பார்த்து கொடுக்குறேன், முதல்ல உன் வீட்டிலேருந்து அவனை காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பொசசிவ் ஆகி சொல்ல, உனக்கு இந்த விஷயம்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு ஹெச்எம் மேடம்ட்டு வந்து கால் வந்துடுது. என்னன்னு சொல்லி பார்த்தா, சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துட்டாங்கம்மா, நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு குஷி தாங்க முடியல. நான் வந்து டெய்லி இனிமேல் காலேஜ் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதை பார்த்து ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு கத்தாத, சரி போய் தூங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப க்ளோஸாக சொல்ல, ஹீரோயின் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க. இங்கே வந்து நம்ம வாங்க என்ன பண்ணுறான்னா, சென்னை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு வா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, நீ வரலன்னா அந்த பேக் எடுத்துகிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண, இவ இம்சை தாங்க முடியலடான்னு சொல்லிட்டு சென்னை நினச்சிட்டு இருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த அந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ எக்ஸாம் வந்திருக்கு, எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினை வரைக்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இதை பார்த்து நம்மளுடைய குயின்ஷிக்கு ஒரே கோவமாக இருக்குது. எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கா. எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட்டும் வந்துடுச்சு லீவுக்கு அப்புறம். ஹீரோயினுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு. அந்த குஷியில் இருக்கிறப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் கையை தரன்னு இழுத்துட்டு போய் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மொட்டை மாடி கார்னரில் போய் நிற்க வச்சுட்டு, எப்படி இருக்குது வியூ அப்படின்னு சொல்லி கேட்டால், இத்தனை நாளாக இதுக்குடா என்ன இங்கே கூட்டிகிட்டு வரல, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ, அங்கே பாரு ஷூட்டிங் ஸ்டார் போகுது, அது எவ்வளோ அழகாக இருக்குது பார் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே ஒருத்தர் மாற்றி பயங்கரமாக பார்த்துக்கிறாங்க. இனிமேலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, டக்குன்னு ஹீரோயின் எதுவுமே சொல்லாதனால நம்ம ஹீரோ ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வெக்கப்பட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். குயின்ஷிக்கு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக எரியுது. அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணுறப்ப எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த 1 டே பாய் ஃப்ரெண்ட், அப்போ அந்த ஃபோட்டோ ஹீரோயினுக்கு அனுப்பிட்டு நாங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறோன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த கோவத்தில் நம்ம செகண்ட் ஹீரோ கூட்டிக்கிட்டு காலேஜ் போகிறா. அங்கே அவன் டேக் கேர் பண்ணிவிட்டு அப்படியே ஹெல்மெட்லாம் கழட்டி விட்றப்போ ஹீரோக்கு மூக்கு வெறுத்துடுது. அங்கேருந்து வந்துடுறான் பொசசிவ் பாய். வந்துட்டு இவன் கூட எதுக்கு வந்த நீனு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறான். உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி விட்டுட்டு போயிடுறா. ஈவினிங்கும் நான் பிக்கப் பண்ணிக்கிறவான்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, இப்போ அந்த பக்கமாக நடந்து போகிற ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ கேட்குறான், ஈவினிங் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் மிங்ஷி, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் கண்டுக்கிறல. கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துடுறான். வாடி, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு ஹெச்எம் மேடம் உள்ள வந்துட்டு, எல்லோரும் வெளியே போங்க, நான் மின்ஷி கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இது மாதிரி எதுக்கு நீ ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வந்து போக மாட்டேங்கிற, இப்போ நம்ம லைஃப்பை சேவ் பண்ணுற ஒரு விஷயம், நீ அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ கேட்குறான், என்ன எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்போ அவன் எதுவுமே சொல்லலை. இங்கே வழக்கம் போல் செகண்ட் ஹீரோ வர ஹீரோயினை கூட்டிகிட்டு போக இங்கே ஹீரோக்கு பயங்கரமாக ஜெலஸ் ஆகுது. எப்படி போறா பாரு அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் மறுநாள் காலையிலையும் கூட்டிகிட்டு வந்து செகண்ட் ஹீரோவோட, இது ஹீரோ மேலேருந்து பயங்கரமாக முறைச்சி பார்க்குறான். இந்த பைத்தியக்காரி ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, ஸ்விம்மிங் ஃபுல் ஆண்டவான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிங்கு தான் கூப்பிட்ருக்கான். அங்கே லைட்டை போட்டோன்னே ஹீரோயின் லைட்டை போய் ஆஃப் பண்ணுறா, யாராவது வந்துட போகிறாங்கடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரித்து பேசுறதெல்லாம் நான் அந்த வழியாக போகிற ஹீரோ கேட்டுடுறான். ஹீரோயின்ன்றது நல்லாவே அவனுக்கு தெரிஞ்சிடுது. அப்படியே ஒரு பக்கம் அவனுக்கு பயங்கரமாக எரிய, இங்கே 2மே பார்த்தா ஸ்விம்மிங் பண்ணுங்கன்னு பார்த்தா 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கேட்க, இங்கே ஹீரோயின் ரொம்ப கோவமாக போயிட்டுருக்கா. போகிறதுக்கு முன்னாடி என்ன உனக்கும் எனக்கும் ரிலேஷன் இருக்குன்றத சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, திரும்ப போகிறா. இல்லை நான் ஒன்று போவிட மாட்டேன், எதாக இருந்தாலும் சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட, இதுக்கு நீ ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மிங்ஷி கேட்டு பயங்கரமாக சண்டை போட 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்ருக்கப்போ ஹீரோயினை பிடிச்சி தண்ணியில் வரல தள்ளிடுறாங்க. அவளுக்கு தண்ணியை கண்டாலே ஒரே பயம். தண்ணியில் அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கப்போ 2 பேருமே குதிச்சு ஹீரோயினை காப்பாற்றி மேலே கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் இரும்பிட்டு இருக்கா. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு பதறி போக, அப்படியே நார பையில எவ்வளோ தொட்டனா அவனுக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், எனக்கும் குயின்ஷிக்கும் ஒன்றும் கிடையாது, நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்க, எனக்கு ஒரு தடவை சான்ஸ் கூடன்னு சொல்லி கெஞ்சிடுப்பான். ஹீரோவுக்கு ஒரே தூக்கமே வரல, 2 பேருக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுனால அவளுக்கு எதுக்கு தண்ணினா பயன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறான். அங்கே பார்த்தா நம்மளோட ஜிங்கு தான் கதவை தந்துட்டு, இந்நேரத்தில் ஏன்டா உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோயினுக்கு எதுக்கு தண்ணினா பயம், இப்போ நீ சொல்கிறியா இல்லை அவள்கிட்ட போய் கேட்கவா அப்படின்னு சொல்ல, இல்லை நானே சொல்கிறேன் நீ உட்காருன்னு சொல்லிட்டு, இது மாதிரி ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து கோச்சு தான், ஆற்றுல ஒரு
ஒருத்தவங்கள காப்பாற்ற போனப்போ அவர் உயிர் போக பார்த்துச்சு, ஆனால் தப்பிச்சிட்டாரு. இதுக்கு ஹீரோயின் கண்ணு முன்னாடி பார்த்ததுனால அவளுக்கு ஒரே பயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, நீ எப்படா இங்கே விட்டு போகிற இந்த வீட்டை விட்டுன்னு சொல்லி கேட்குறப்போ, அதில் என்னடா உனக்கேண்டா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, நான் வேணா வீடு பார்த்து தரேன், தயவு செய்து போறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரி நீ போய் கதவை திற, அப்போ தானே வெளியே போகும்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே கத்த, இவன் போய் கதவை திறக்கிறான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சோஃபாவில் போய் படுத்துக்கிற. டே நேர பையில என்னடா பண்ணுற, வீட்டை விட்டு வெளியே போடா, நான் எங்கடா படுப்பேன்னு சொன்னால், நான் இங்கே தாண்டா தூங்குவேன், இது என் ஆள் வீடு, நீ எங்கே வேணா போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவனும் ஒரு சோஃபாவில் ஒரு கார்னரில் தூங்குறான். அப்படியே வந்து பொழுது விடிஞ்சிடுது. ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா, என்னடா ஹீரோ இங்கே படுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆக, சரி சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறா. போதுண்டா எந்திரிச்சு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த, அப்படியே 2 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் க்ளோஸாக படுத்திருக்கிறத பார்த்து அவங்களே வியர்டாக பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ நிறைய ஃபுட்டெல்லாம் ஹீரோயினுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறான். நேற்று வரைக்கும் என் மைண்ட் செட் சரியில்லை, இன்னைக்கு மைண்ட் செட் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வெளியே போகலாம், தயவு செய்து சண்டே போட்டு நீங்கள் எனக்கு வந்து டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இவங்க அந்த கறி துண்டுக்காக பயங்கரமாக சண்டை போட்டுக்கிற. அப்படியே வந்து ஒரு தீம் பார்க் தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஜிங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்படியே எல்லாரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிறாங்க. அப்படியே மழையும் வருது, சின்ன குழந்தைங்க மாதிரி அதிலே நனைஞ்சிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் நம்ம ஜிங்கும் ஒரு பெட் கட்டியிருப்பாங்க ஹீரோயினுக்காக. யார் தண்ணியில் மூச்சு பிடிச்சிட்டு அதிக நேரம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹீரோயின், தோற்று போயிட்டா ஹீரோயின் பக்கம் வரக்கூடாது ஹீரோன்ற மாதிரி பெட் கட்ட அப்படியே தண்ணிக்குள்ளே முழுகிறாங்க. ரொம்ப நேரம் ஆகி நம்ம ஜிங்கு வெளியே வந்துடுறான். ஆனால் ஹீரோ வெளியவே வரல. இதை பார்த்த ஹீரோயின் தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு, பொஹான் எங்கடா இருக்க, பொஹான் விளையாடாத வெளியே வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கத்த. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வரான். நான் தானே ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காகடா இப்படி பண்ண, உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹக் பண்ண. இவங்க குளிச்சுட்டு இருக்கப்போ கூட ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜிங்கு சொல்கிறா நீ தான் ஜெயிச்ச, அதுக்காக ஹீரோயின் நான் விட்டெல்லாம் கொடுத்துட மாட்டேன், கடைசி வரைக்கும் போராடுவேன் உயிர் போகிற வரைக்கும் அப்படின்னு இவன் சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ தண்ணினா எதுக்கு உனக்கு பயம்னு சொல்லி கேட்குறப்ப ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ வந்து அவன் மனசில் இருக்க சில சோகங்களை சொல்கிறான். அவனுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பான், அவனுக்கு கிட்டார்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சாங் மாதிரி எழுதி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறப்போ, என்னடா லவ் கிவ் பண்ணுறியா, நான் இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவன் ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறான் போல இருக்கு பாடுறதுக்கு. அது அவங்க அண்ணனுக்கு தெரியாமல் புக்கில் வைக்க, இப்போ அம்மா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ அம்மா எப்போயுமே பொஹானுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறப்போ, ஆனால் நம்ம ஹீரோ தம்பிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்படி இருந்துட்டு இருக்கப்போ அவனுடைய கான்சர்ட்டுக்கு அவங்க அம்மா வரலை. எதுக்குமா நீங்கள் என் கான்சர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு தம்பி கேட்க, ஏண்டா உதவாக்கார வேலை பார்க்குற, ஒழுங்காக படித்து முன்னேற வழியை பாரு, உன்னால் அண்ணனோட படிப்பும் கெட்டு போகுது, அவனோட ஃபுட்பாலும் கெட்டு போகுது, இந்த மாதிரி வெட்டி வேலைலாம் பார்க்காத அப்படின்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு எப்போயுமே அவன் தான் முக்கியம், அவன் தான் உங்கள் பையன், நான்லாம் உங்கள் பையன் இல்லைல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை வாழ விட மாட்டீங்க, என்னை எப்போயுமே நீங்கள் டேக் கேர் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே போக, அப்போ பொஹான் போய் தடுக்க போகிறான். அப்போது வந்து நீயே இந்த வாழ்க்கையை நல்லா வாழு, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தம்பி போயிடறான். விடுடா, அவன் கோவமாக போகிறான், கோவம் தெரிஞ்சால் எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அம்மா அசால்ட்டாக விட்டுடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு அப்போ தான் தெரியுது தம்பி எவ்வளோ மன வருத்தத்தில் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. அப்படியே பல வருடங்களே கடந்துடுது. ஆனால் தம்பியை வந்து காணவே காணும், வீட்டுக்கும் வரலை. அதனால தம்பி தன்னால் தான் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப வருத்தம். இறந்து போகலை, பட் அவன் காணாமல் போயிட்டான். ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துகிறா, ஒன்றும் வந்து நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூலாக்கி விட்டுடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ தான் வரான். அப்படியே அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அப்படியே இருக்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஸ்விம்மிங் வந்து நல்லா வந்துடுச்சுன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ கேட்குறான், என்ன கேட்டாலுமா, என்ன வேணால் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நேரம் வரப்போ கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட ஒரு வாக்குறுதியை வாங்கிக்கிறேன். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே இங்கே பார்த்தா குயின்சி நின்றுக்கிட்டு இருக்கா. பால் ஃபெஸ்டிவல்னு ஏதோ ஸ்கூலில் நடக்க போதான். அதுக்கு வந்து இவங்க 2 பேர் பேர் போல் இருக்குது. ஹீரோ நீ வந்து என்னோட டான்ஸ் பார்ட்னர் கிடையாது, நான் ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறப்போ, நீ முன்னாடி இது என்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வருஷம் நீ என்கிட்ட சொல்லிட்டா இதை பண்ணுற, நீயா தேர்ந்தெடுத்துக்கிருவ நீ பொம்மை மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ, இவளுக்கு வீட்டுக்கு போயிட்டு செம்மக்கும் வருது. அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இங்கே கிம் வந்து சொல்கிறான், எதுக்கு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ, ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் பண்ணக்கூடாது பால் டே அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து டான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வாங்க வந்து பால் டே அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு காஸ்ட்லியான ஷூ வருது. அந்த ஷூ வந்து ரொம்ப ரேரு, கிடைக்காது, இப்போதைக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கதெல்லாம் நம்ம செகண்ட் ஹீரோ கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, என்னோட ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஒயிட் கலர் ஷூ போட்டால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இதெல்லாம் நம்ம செகண்ட் ஹீரோ கேட்டுட்ருக்கான். இங்கே வந்து அவங்க ப்ராக்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அது போக ரொமான்ஸும் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுது. ஹீரோயின் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க சாப்பிட்றதுக்கு.
அங்கே பார்த்தா நம்ம சென்னும் வாங்கும் வந்திருக்காங்க. அப்படியே ஒரே ஷாக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சாப்பிட்ற டின்னர் ஆண்டி, இதில் நம்ம 2 பேர் வந்திருக்கோம், அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு உண்மை எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வந்தோடனே கேட்குறாங்க, இது என்ன கப்பல்ஸ் டேவா, எல்லோரும் கப்பலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்க. அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாங்க சொல்கிறான், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாத, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கல, உனக்கு பதிலாக நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற எல்லா இதையும் வாங்கி வாங்குக்கு பதிலாக இவ குடிக்கிறா. என்ன சொல்கிறான்னா, எனக்கு ட்ரிங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சென்னு இந்த பொண்ணு என்னடா நம்மளுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க கொடுக்குறது மொத்தத்தையும் குடிச்சிட்டு செம்ம போதே ஆயிட்டா. கையில் பயங்கரமாக தள்ளாடிட்டு இருக்கா. செங்கு நினைக்கிறா, இந்த பொண்ணு என்னடா நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம செங்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கப்போ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணுமே, அந்த பால்டே அன்னைக்கு எனக்கு ஒரு பார்ட்னராக நீ பால்டே அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ செங்கு முடியாது அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கோ வாயை மூடிடுறா. சரி விடு, நான் வேற யார்ட்டையாவது போய் கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்கிறப்போ செங்கு நிப்பாட்டி, நான் சும்மா சொன்னேன், அஃபிஷியலாக கேட்குறேன், பால்டே அன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ வரையான்னு சொல்லி கேட்குறப்போ அவனை சும்மா வெறுப்பேற்றுறதுக்காக தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே இங்கே இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஆகிடுது. அழுதுகிட்டே எனக்கு ரொம்ப குளிருதுடா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறப்போ இங்கே செங்கு நம்மளுடைய வாங்க ஹக் பண்ணிக்கிறான். மறுநாள் ஆனோடனே செங்குக்கு பிளட் டெஸ்ட் இருக்குது, அது 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. காலையில் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அப்போ நம்ம செங்கு பிளட்டு கொடுக்கறதுக்காக உட்காந்துட்ருக்கான். அப்போ நம்ம வாங்க சொல்கிறா, ஒன்றும் பயப்படாத, பிளட்டை பார்த்தலாம், நீ கூலாக இரு, நான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறப்போ நீ என் கூட இருக்கிறவருக்கு எனக்கு என்னமா பயம் அப்படின்ற மாதிரி இங்கே செங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க ரத்தம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா வாங்குக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றி போகுது. அப்படியே மயக்கம் போட்டு செங்கு மேலே விழுக நம்ம செங்கு அப்படியே பிடிச்சிட்டே சிரிக்கிறான். என்ன பொண்ணுன்னே தெரியல, நம்மளை தைரியமாக இருக்க சொல்லிட்டு அவன் மயக்கம் போட்டுட்டா. பிளட் ஹோபியா இருக்குன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செங்கு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்மளுடைய செகண்ட் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்களோட கோச் கிட்ட போய் கேட்குறான், எனக்கு 2 மாதம் சம்பளத்தை கொஞ்சம் முன்னாடி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அது கொஞ்சம் ரிஸ்க்கு, ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டால் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். இது மாதிரி பாக்ஸிங் பண்ணுறவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்னராக அடி வாங்குற வேலை தான். இப்போ ஹீரோயின் அவளே அவளுக்கான ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த பால் டே அன்றைக்கே ஹீரோ கூட டான்ஸ் ஆடுறதுக்கு அதை போட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் செம்ம ப்ரெட்டியாக இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸில். அப்படியே வெளியே ஒரு கொரியர் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அவள் ஆசைப்பட்ட அதே செம்ம காஸ்ட்லியான அந்த ஒயிட் கிறிஸ்டல் ஷூ தான் வருது. இப்போ ஹீரோ பிக் பண்ணுவான்றதுக்காக நம்ம ஹீரோயின் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்பி வரப்போ ரோட்டில் பார்த்தா ஒரு 4 பேர் ஹீரோ சுற்று போட, டே தலைவலி பிடிச்சவங்களா திரும்ப வந்துட்டிங்களாடா, எங்கடா அவங்க பாஸு அப்படின்னு சொன்னால் எங்கள் பாஸு பால்டேக்கு போயிருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ கண்ணாடி போட்டவன் இன்னொருத்தவனை பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு போக, என்னடா என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னு அவன் கேட்டுட்ருக்கான். இங்கே சென் என்ன பண்ணுறான்னா வாங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ வாங்க செம்ம அழகாக ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நின்றுட்டுருக்கா. நம்மளுடைய சென் வந்தோடனே ஃப்ளவர் கொடுக்க இங்கே ரொம்ப ஹாப்பியாகிறான் சென்னு. வாங்க பார்த்து ரொம்ப இடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம குயின்ஷியும் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு நிற்கிறா. அப்போ நம்மளுடைய கிம் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவரை கொடுத்துட்டு ஒரு கதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்கா. பிரின்சஸ் ரெட் ரோஸோட ஸ்டோரி சொல்லிட்டு அவளை ரொமான்டிக்காக பார்க்க இங்கே நம்ம ஹீரோயின் மட்டும் தான் நம்ம ஹீரோக்காக காத்துட்ருக்கப்போ இங்கே செகண்ட் ஹீரோ லேட் ஆகுது பார்ட்டிக்கு, வா நான் கூட்டிகிட்டு போய் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியாக பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இன்றைக்கி நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்ல, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறா. ஹீரோயின் வந்தோடனே குயின்ஷி கேட்குறா, நீ ரொம்ப அழகாக இருக்க, பட் இருந்தாலும் ஒன்று மட்டும் குறையுது, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ஒரு அழகான பேர்ல் நெக்லஸ் போட்டு விட்றா. ஒருவேளை ஹீரோ இன்னும் காணோம், ஒருவேளை அவன் கூட டான்ஸ் ஆட விருப்பம் இல்லாமல் தான் அவன் வரலம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குயின்ஷி சொல்லிட்டு இருக்க, நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தலைவி, இதுக்கு மேலே எதுவும் பேசாதம்மா தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கா. குயின்ஷிக்கு இங்கே பயங்கர கோவம் வருது. அப்படியே ஏண்டி இன்னும் ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்டுட்டு இருக்கா. தெரியலேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்படியே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாரும் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நம்மளோட சின் என்ன பண்ணுறான்னா டேரெக்டாக வாங்க கிட்ட என் கூட டான்ஸ் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்குக்கு இல்லை இல்லாத சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவன் கூப்பிட்டோன்னே அப்படியே ஹீரோயினை நினச்சி ரொம்ப சோகமாய் திரும்பி பார்க்க, ஹீரோயின் போய் டான்ஸ் பண்ணிடி, உனக்கு கிடைச்ச சான்ஸ் எதுக்கு நீ வீணாக்குற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. இங்கே எல்லாருமே அழகாக டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ எதுக்காக வரல
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்மளுடைய குயின்ஷியும் கிம்மும் செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வருத்தப்பட்டு ரிட்டன் போயிட்டு இருக்கா வீட்டுக்கு. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காகடா வரல, எதுக்காக இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இல்லடி அது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டண்டான விஷயம் கிடையாது, வா உள்ளே போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோக்கு அந்த கோட்டு அந்த வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி கிட்ட எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து நம்மளோட குயின்ஷிக்கு செம்ம ஹார்ட் அட்டாக்கு. எப்படி வந்தா அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கிம்மு வேற தெரியலையேன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே மறந்து போக இங்கே வந்து ஷூ வாங்கி கொடுத்தவன் செம்மையாக அடி வாங்கி படுத்து கிடக்கான். ஏன்னா அந்த கிறிஸ்டல் ஷூவே அவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான். இங்கே எல்லாரும் குயின் அண்ட் கிங்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே நம்ம குயின்ஷிக்கு ரொம்ப குயின்ஷி வந்து நம்மளோட கிம்மை பயங்கரமாக கிஸ் பண்ண அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப எம்பாரசிங்காக ஆகிடுது. சில பேர்லாம் கத்தி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சான்ஸ் கிடைச்சா நம்ம கிம்மு எப்படி சும்மா விடுவான், அவளும் பதிலுக்கு நம்மளோட குயின்ஷியை பயங்கரமாக எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் புலம்பிகிட்டே போகிறா, எப்படி எல்லாரும் முன்னாடி இப்படிலாம் கிஸ் பண்ண முடியுது, எனக்கு பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரியாக கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், கிஸ் பண்ணுறதுல என்னமா இருக்குது, நீ கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இன்றைக்கி நான் ஒரு குயினாக இருந்தேன் ஒரு கிங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, சரி எதுக்கு கிஸ் பண்ணுறப்போ ரொம்ப எம்பாரசிங்காக எம்பாரஸ்மெண்ட் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, வேணால் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பேசிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போகிறான் கிஸ் பண்ணுற மாதிரி. அப்படியே போயிட்டு இருக்கதோட இந்த எபிசோட் எங்கே முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.